வணக்கம். நான் வந்து ஒரு 90 கிட்ஸு. நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு வினா தெரிஞ்ச புதுசா பார்த்த படம் பாட்ஷா. அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் ஒரு ஒரு சில வயசுக்கு அப்புறமேட்டு பார்த்த படம் அஞ்சான். அதுக்கப்புறமேட்டு பார்த்த படம்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த படம் எடுத்த கேங்ஸ்டர் படம் பார்த்தாலுமே, இங்கேருந்து தமிழகத்திலருந்து பாம்பேக்கு போய் ஒருத்தர் டான் ஆவுறாருன்னு தான் காட்டுவாங்க. அவருக்கு கம்பல்சரி ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருப்பாரு. யாருப்பா அவரு? இங்கேருந்து ஒருத்தர் போய் படம் எடுக்குறாங்களே, பாட்ஷா படம் எடுக்குறாங்க. அதே மாரி நாயகன் படம் அதே மாரி காட்டுறாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அப்படி யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறாங்களா? நிஜமாலுமே அப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம தொலைவி பார்த்தோம்னா, உண்மையாலுமே அப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. அவர் பேரு வரதா பாய். யார் அந்த வரதா பாய்ன்னு சொல்லி கேட்டோம்னா, 1926 மார்ச் 1ஆம் தேதி ஓகேங்களா? 3ஆம் மாசம் 1ஆம் தேதி 1926ல பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில பொறக்குறாரு அந்த பையன். பொறந்து கொஞ்ச நாள் ஆன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எப்படி நம்ம ஊர்ல எப்படி நம்ம சின்ன பையனா இருக்கும்போது சினிமால காட்டுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல வந்து நம்மளுக்கு ஒரு வருமானம் இல்ல அப்படின்னா, நான் டவுனுக்கு போறேன், பட்டணத்துக்கு போறேன். நான் பட்டணத்துல போய் நான் வந்து ஏதோ வேலை செஞ்சு பொழச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க இல்லைங்களா? அந்த மாரி அந்த பையன் என்ன பண்றாரு, மெட்ராஸுக்கு போறாரு. மெட்ராஸுக்கு போய் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அவருக்கான தூத்துக்குடியில வந்து அவருக்கு படிப்பு ஏறல. ஸோ இங்கேருந்து அங்க போறாரு. போயிட்டு அங்க கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ்ல இருக்கிற இப்ப எப்படி நம்ப ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மெட்ராஸ் போனா டவுனோ, ஒரு பட்டணமோ, அதே மாரி மெட்ராஸ்ல இருக்கிறவங்க பாம்பே போனா அவங்களுக்கு அது பட்டணம், டவுனு. அவங்களுக்கு வந்து அது ஒரு அடுத்த லெவல்ல அவங்கள கொண்டு போகுன்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. ஸோ இவரு வரதப்பா என்ன பண்றாரு, மெட்ராஸ்ல இருந்து பம்பாய்க்கு போறாரு. பம்பாயில இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி ஜங்ஷன்ல ஓகேங்களா? அந்த ஜங்ஷன்ல போயிட்டு அந்த வெயிட் தூக்குவாங்க இல்லைங்களா? ஒரு லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போய் குடுப்பாங்க இல்லைங்களா? அந்த வேலைய செய்றாரு. அப்படி அவரு செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப நாள் ரொம்ப நாள் அவரு வேலை செய்யற காசு அவரு சாப்பாட்டுக்கே பத்தாம தான் இருந்திருக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா, பைசால தான் சம்பளம். நீ எடுத்துட்டு வந்து லக்கேஜ ட்ரெயினுக்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்து வெளியில வண்டி இருக்கிற இடத்துக்கு நீ லக்கேஜ் கொண்டு வந்து குடுத்தீன்னா, உனக்கு இவ்வளோ பைசான்னு சொல்லிட்டு தான் பைசால தான் சம்பளம் குடுத்துருக்காங்க. அந்த பைசால வாங்கிட்டு இருந்த சம்பளம் அப்படிங்கிறது அவருக்கு உண்மையாலுமே வாழ்வாதாரத்த நடத்துறதுக்கு உண்மையிலே பத்தியும் பத்தாம தான் இருந்திருக்குது. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல ஒரு சட்டத்த பெங்களூர்ல அரசாங்கம் வந்து கொண்டுட்டு வராங்க. பொதுமக்கள் மது அருந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சாராயம் குடிக்கணும்னா அதுக்கு தனியா லைசென்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து கொண்டுட்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வறுமையின் பிடியில வாடிக்கொண்டிருந்த வரதாபாய்க்கு வந்து உண்மையிலே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. வருத்தத்தை ஏற்படுத்துதுன்னா, நம்ம என்னடா நாம என்ன குடிக்க போறோமா? நம்மளுக்கு தான் குடிக்கிற பழக்கமே இல்லையேன்ட்டு. 1988ல வரதாபாய் இறந்து போறாரு. அன்னைக்கு வரைக்குமே கூட வந்து பார்த்தோம்னா, அவருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற பழக்கம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வரதாபாய்க்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் கிடையாது. நல்லா யோசிச்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வரதராஜ முதலியார் வந்து ஒரு மிகப்பெரிய டானு, பம்பாயிலே பெரிய ஆளு. அவரு வந்து சரக்கு அடிக்கிற பழக்கங்கிறது கிடையவே கிடையாது. நோ அடிக்ஷன் டூ ட்ரிங்கிங் ஓகேங்களா? அவருக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்ல. இன்க்ளூடிங் ட்ரிங்க்ஸ். இந்த மாரி பழக்கம்லாம் இல்லாமலே ஒரு டான் இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா, இருந்திருக்கிறாரு. நம்மளுக்கு தெரிஞ்சே. ஓகேங்களா? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் அப்ப. ஓரளவுக்கு ஒரு யங்ஸ்டர் மாரி. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டோம்னா, இவருக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஸோ நாம ஏன் அத வாங்கிட்டு வந்து விக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாரு. அவர் கையாண்ட யுக்திகள்லாம் என்னன்னா, இப்ப சைக்கிள் டியூப் இருக்கு இல்லைங்களா? சைக்கிள் டியூப்ல சரக்கு ஊத்தி, அத மூடி போட்டு, தோள்ல மாட்டி கொண்டு வருவாராம். சைக்கிள்ல வச்சு சைக்கிள் ஓட்டிட்டு வருவாராம். போலீஸே யாராவது பார்த்தா கூட, ஏதோ சின்ன பையன் ஏதோ சைக்கிள் ரிப்பேரு, டியூப் மாத்தி டயர் வாங்கிட்டு போறானாட்டுன்னு சொல்லி விட்டுருவாங்க. அதே மாரி எடுத்துட்டு போறவங்கள எங்கேயோ ரோட்டோரமா போட்டு போயிருவாங்களாம். போலீஸே யாருக்குமே அந்த மைண்ட் செட் வராது இல்லையா? டியூப்ல சாராயம் கடத்துறாங்கன்றது. அந்த மாரி இவர பார்த்துட்டு ஏதோ டியூப்ல எடுத்துட்டு போறாங்களாட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இவரு அந்த மாரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாதிக்கிறாரு. சம்பாரிச்சுட்டு இருக்கும்போது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரு அப்ப அன்னைக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை தாராபி. தாராபி அப்படிங்கிறது வந்து அ எப்படி நம்ப இந்தியாவுல பம்பாயில எப்படி அனைத்து மக்களும் இருக்கிறாங்களோ, அதே மாரி நம்ப பம்பாயில தமிழ் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, தாராபி. அந்த தாராபில போய் இவரு என்ன பண்றாரு, அங்க தான் வசிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இப்ப இவர்ட்ட கொஞ்சம் காசு வருதா, அந்த காச வச்சு யாராச்சும் ஒருத்தர் குடிசை வீடு ரொம்ப தேய்மானம் ஆகி போயிருக்குதா, கூரை மாத்துறதுக்கு பணம் குடுப்பாரு. இந்த மாரி நெறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவரு செஞ்சுட்டு வராரு. அப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல, ஒரு நாள் போலீஸ்ல மாட்டிக்கிறாரு. போலீஸ்ல மாட்டிக்கிட்ட உடனே இவர் தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சர்றாங்க. ஸ்டேஷன்ல வச்சு இவர வந்து நாங்க உன்னைய விடமாட்டோம். உன்னைய நாங்க புடிச்சுட்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டோம். எஃப்ஐஆர் போட போறோம். உன்னைய வந்து நாங்க சும்மா விடமாட்டோம். உன்னைய நாங்க வந்து நீ நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்ன நாங்க ஜெயில்ல போட்டு உன் வாழ்க்கைய நாங்க முடிக்க போறோம்ன்னு சொல்லி போலீஸ்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவரு பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு உள்ளாடி வந்து ஒரு ஒரு நபர் வராரு. ஒரு நபர் வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட ரொம்ப சகஜமா பேசுறாரு. "என்ன பண்றீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அவன் என் ஆளு, என் நண்பன். அவன விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு பேசிட்டு, ஒரு லாக்கப்புக்குள்ளாடி வந்து தோள்ல கை வச்சு பேசுறாரு.
ஹாஜி மஸ்தான். அவர் வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி வரதாபாய், இந்த மாதிரி நான் வந்து நானும் தூத்துக்குடியில் இருந்தால் நானும் வந்திருக்கிறேன், தூத்துக்குடி பக்கத்தில் ராமேஸ்வரத்தில் தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னை பற்றின விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஹாஜி மஸ்தான் என்னோட பேர், இந்த மாதிரி வந்து நானும் வந்து தமிழ் மக்களுக்கோசரம் போராடணும் தான் நானும் போராடிட்டு இருக்கிறேன், என்னால் வந்து தனியாளாக இருக்கிறேன், நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, வாங்க 2 பேரும் இணைஞ்சு நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு போகலான்ட்டு. ஸோ அன்னையிலேருந்து ஹாஜி மஸ்தானும் வரதராஜ முதலியாரும் நெருங்கிய நண்பர்களாயிடுறாங்க. அவங்களுடைய முதல் சந்திப்பு அப்படிங்கிறது காவல் அலுவலகத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் தான் 2 பேருமே சந்திக்கிறாங்க. சிறையில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய வரதாபாயை உள்ளாடி வந்து ஹாஜி மஸ்தான் காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்களோட நட்பு முதல் சந்திப்புங்கிறது அப்படி தான் இருக்குது. அது சம்மந்தப்பட்டு தான் இன்றைக்கி வரைக்குமே வரக்கூடிய படங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பம்பாய் போய் டான் ஆகக்கூடிய அனைத்து திரைக்கதைகளிலுமே ஒரு இந்து மாட்டிக்குவார், ஒரு முஸ்லீம் நண்பர் காப்பாற்றுவார். ஒரு முஸ்லீம் நண்பர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற கதைக்களம் அப்படிங்கிறது இதை அடிப்படையாக வச்சு தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமேட்டு அவங்க வெளியில் வராங்க. வெளியில் வந்த வாட்டி வந்து பார்த்தோம்னா ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா நான் பார்த்துக்கிறேன், இந்த பர்டிகுலர் ஏரியா நீங்கள் பார்த்துக்கோங்க, வரதை வந்து ரொம்ப நல்லா ஈக்குவலாக வச்சுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ தாராபியில் இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு புதுசாக ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, படிக்க முடியாத கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க, உடம்பு சரியில்லாத பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுக்கு என்னென்ன பணம் வேணுமோ ஃபண்டு பண்ணியிருக்கிறாங்க. இவர் மேக்ஸிமம் வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கெல்லாம் நிறையா அமௌண்ட் கொடுத்துருக்கிறாரு. கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு திருமண உதவி தொகையெல்லாம் நிறைய கொடுத்துருக்கிறாரு. ஒரு அரசாங்கம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அரசாங்கத்துக்கு இல்லாமல் அவர் செஞ்சுருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறாரு. நாம் இன்றைக்கி சொல்கிறோம் நிழலுலக தாதா பம்பாய் நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிம்னு. அவரை விட 10 மடங்கு பெரிய ஆளாக இருந்த ஒரு நபர் யாருன்னா வரதராஜ முதலியார் தான். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் கேட்குறதுக்கு வந்து நீங்கள் இப்படிலாம் இருந்தாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் உண்மையாலுமே அப்படி ஒருத்தர் இருந்தார். வரதாபாயின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டுடே, அப்புறமேட்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, இந்த 2 பத்திரிகையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா த மோஸ்ட் ஃபியர்லெஸ் மேன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு முகப்பு படத்தில், அதாவது ஃப்ரண்ட் பேஜில் வந்து இவர் அட்டைப்படத்தில் வந்து இவர் ஃபோட்டோ போட்டு பத்திரிகையை வார இதழில் வந்து வெளியிட்டாங்க அன்னைக்கு காலகட்டங்களில். த மோஸ்ட் ஃபியர்லெஸ் மேன் இன் இந்தியா, இந்தியாவிலேயே பயம்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அவரை ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. இது வந்து அன்னைக்கு இருந்த அனைத்து அரசியல்வாதிகளாலுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நிறைய பேர் பொறாம பிடிச்சாங்க. நம்மளால் இவர் மாதிரி வர முடியலையா, நம்ம இவரை விடக்கூடாது ஏதோ ஒன்று பண்ணுன்ட்டு. ஆனாலும் எதுவும் பண்ண முடியாது. அப்புறமேட்டு இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி விஷயத்தை அமல்படுத்த வந்த அந்த காலகட்டங்கள் என்ன ஆகுதுன்னா, ரவுடிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே திருத்திடுங்க, இல்லையா நாங்கள் உங்களை திருத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை வந்து முன் வைக்கிறாங்க. ஸோ அப்போ வரதராஜ முதலியார் என்ன பண்ணுறாரு, ஓகே நம்மளுக்கும் வயசாயிருச்சு, நம்மளும் ஓரளவுக்கு எல்லாம் சம்பாரிச்சிட்டோம், ஓரளவுக்கு நம்மளாம் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து நம்ம வந்து மெட்ராஸுக்கு போயிடலாம், அவர் தன்னுடைய பொண்ணு வீட்டில் போய் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு. இவர் வந்த வாட்டி வந்து பார்த்தோம்னா அவர் உயிரோடு அங்கே இருந்த வரைக்கும் எவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அங்கேருந்து மெட்ராஸுக்கு வந்துடுறாரு. மெட்ராஸுக்கு வந்தாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு அப்போதைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் வந்து அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்குறாரு. வரதாபாயோடைய பொண்ணு கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் வந்து அவர் கையால் தாலி எடுத்து கொடுக்குறாரு. இவர் டானாக இருந்தது பம்பாய் தாராபியில். இவர் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ இவர் பொண்ணு கல்யாணத்துக்கு எம்ஜிஆரே வந்து தாலி எடுத்து கொடுக்குறாரு. அதாவது எல்லாருக்குமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே வந்து தாலி எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சபிள் பர்சனாக தான் இருந்திருக்கிறாரு. ஆனாலுமே அவருக்கு பேரை வந்து பார்த்திங்கன்னா ரவுடி டான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு எம்எல்ஏ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டானாக இருக்கிறவருடைய கல்யாணத்துக்கு போயிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் தாலி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் நேரில் போய் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவர் அந்தளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஸோடு தான் வரதாபாய் அப்படிங்கிறவர் இருந்திருக்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். வரதாபாயோட பொண்ணு கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் தாலி எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா அவர் தன்னுடைய பொண்ணு வீட்லேயே செட்டில் ஆகி அப்படியே இருந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறமேட்டு திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்படுகிறது. மாரடைப்பு ஏற்பட்ட உடனே வரதராஜ முதலியார் வந்து இறந்து போகிறாரு. இறந்து போன உடனே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஊருக்குள்ளே இருந்தவங்க, மெட்ராஸுக்குள்ளே இருந்தவங்க ஏதோ ஒரு டான் இவர் இறந்துட்டாருன்னு மட்டும்தான் தெரியும் இவங்களுக்கு மெட்ராஸுக்குள்ளே. ஆனால் அவர் இறந்து போன உடனே தகவல் வந்து பம்பாயில் இருக்கக்கூடிய ஹாஜி மஸ்தானுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஹாஜி மஸ்தான் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து டைரெக்டாக இங்கே வந்து ஆம்புலன்ஸ் மூலிமா ஏர்போர்ட்டுக்கு இவர் உடம்பு எடுத்துகிட்டு போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து பெங்களூருக்கு வந்து பார்த்திங்கன்னா பம்பாய்க்கு வந்து பார்த்தோம்னா
தனி விமானம் மூலியமா இவருடைய உடம்பை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எடுத்துட்டு போயிட்டு தாராபியில லட்சக்கணக்கான மக்கள், பம்பாய் மட்டும் இல்லாம எங்கெங்கேயோ இருந்து வெளியில இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவருடைய உடம்புக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. அஞ்சலி செலுத்தின வாட்டி அவர உடம்ப வந்து அங்கேயே தகனம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 2025 ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இங்க இருக்கிறாரு. அவரு வந்து இங்க இருந்து மருத்துவ ஒரு வசதிக்கோசரம் இங்க இருந்து டெல்லிக்கு எடுத்துட்டு போணும், அல்லது இங்க இருந்து கேரளாக்கு எடுத்துட்டு போணும் அப்படின்னாலே தனி விமானத்துல இருந்து இங்க இருந்து அங்க கொண்டு போகணும் அப்படின்னா ஏகப்பட்ட புரோட்டோகால், ஏகப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு தான் கொண்டு போய் ஆகணும். அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு அரசு பதவியிலையுமே இல்ல. அவர் வந்து ஒரு டானு, இறந்து போயிட்டாரு. இங்க இருந்து அவருடைய உடம்ப தனி விமானம் மூலியமா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே வந்து மிகப்பெரிய விஷயம். எந்த அளவுக்கு சாதாரண விஷயம் கிடையாதுன்னா, இன்னைக்கு நம்ம 2025 நம்ம எத்தனை பேரு நம்ம ஃப்ளைட்ல வெளியில போயிட்டு வந்திருக்கிறோம்? கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரதுக்கு ஒரு ரூ. 5000 டிக்கெட்டு, ஏர்போர்ட் டிக்கெட்டு. ஒரு 3, 4 மாசம் முன்னாடியே புக் பண்ணி வச்சோம்னா ஒரு ரூ. 2000 டிக்கெட் அப்படின்னா, நம்ம அந்த ரூ. 2000 குடுத்து கூட போக மாட்டோம். டேய் ரூ. 2000 குடுத்து நான் மெட்ராஸ் போணுமா ஃப்ளைட்ல? போறதுக்கு ரூ. 400, வரதுக்கு ரூ. 400, ரூ. 800 இருந்தா போதும். மேற்கொண்டு ரூ. 200 இத சோறு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரூ. 1000 நான் செலவு முடிச்சுக்கன்னு தான் சொல்லுவோம். ஆனா, அவ்வளவு புரோட்டோகாலையும் மீறி, அவ்வளவு சட்டதிட்டங்களையும் உடைச்சு, அவ்வளவு விஷயத்தையும் தாண்டி மெட்ராஸ்ல இருந்து பம்பாய்க்கு அவருடைய டெட் பாடி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். இன்னைக்கு கூட யாருமே அவ்வளோ சீக்கிரம் அதை பண்ணிட முடியாது. கேமராவுடைய கண்கள தாண்டி. அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அன்னைக்கு இவ்வளவு அதிகப்படியான ஒரு தொழில்நுட்பம் இருந்துருந்துச்சு அப்படின்னா, அவங்க எவ்வளவோ இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகியிருப்பாங்க. எந்த அளவு டெவலப் ஆகியிருப்பாங்கன்னா, ஒரு அரசியல்லே அவங்களுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது பதிஞ்சிருக்கும். அவங்களுடைய காலடி தடங்கள் அப்படிங்கிறது. ஆனா உண்மையாலுமே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறவங்க மட்டும் தான் வந்து தேர்தல்ல போட்டியிட முடியும். குற்ற வழக்குல சம்மந்தப்பட்டவங்களோ, குற்ற வழக்குல தண்டனை பெற்றவங்களோ தேர்தல்ல போட்டி போட முடியாதுங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அதனால அவங்க வந்து டானா இருக்கிறதுனால வந்து அவங்க மேல குற்ற வழக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து தேர்தல்ல போட்டியிட முடியாது. உண்மையாலுமே வரதாபாயின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் மிகப்பெரிய அளவுல யாருமே நெருங்க முடியாத ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு.